நாமக்கல்லில் நீரோடை ஆக்கிரமிப்பு, கழிவுநீர் கால்வாய் போன்ற கிராம மக்களின் பிரச்சினைகளை அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என புகார் எழுந்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பார்க்கலாம் வரக்கூடிய செய்தி தொகுப்பில். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கட்டிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது களியனூர் கிராமம். 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் இப்பகுதியில் விவசாயம்தான் பிரதான தொழிலாக உள்ளது. களியனூரில் உள்ள ஓடை வழியாக விளை நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டு வந்தது. தற்போது இந்த ஓடையை சிலர் ஆக்கிரமித்துள்ளதால் நீரோட்டம் தடைபட்டுள்ளது. எண்பது சதவீதத்திற்கு மேல் நீரோடை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் மழைக்காலங்களில் விளைநிலங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. ஓடை ஆக்கிரமிப்பு குறித்து பஞ்சாயத்து தலைவர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் களியனூர் கிராம மக்கள். இதே நிலை நீடித்தால் நீரோடை இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகும் என கூறும் கிராம மக்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீரோடையை பாதுகாக்குமாறும் கோரிக்கை விடுக்கின்றனர். ஆக்கிரமிப்பு பண்ணுறது என்ன விளைவுனா, மழை காலங்களில் மழைநீர் விவசாய நிலத்துக்குள்ளே பூந்துடுதுங்க. வெயில் காலத்தில் ஊர் மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்தக்கூடிய அரசு போர்வெலுக்கும் தண்ணி சப்ளை ரொம்ப கம்மியாயிருதுங்க. எனவே இந்த ஆக்கிரமிப்பெல்லாம் அகற்றிங்க. 3 இடத்துல செக் டேம் மாதிரி போட்டு 2 பக்கம் கரையை வலுப்படுத்தி கொடுத்தாங்கன்னா நீர் ஆதாரத்துக்கான நீர் ஆதாரமும் தேங்கிங்க. நாங்கள் விவசாயிங்க நாங்கள் விளைவிக்கக்கூடிய பொருட்களை எந்த இடையூறும் இல்லாமல் உரிய நேரத்துக்கு நாங்கள் நெல் கொள்முதல் நிலையத்துக்கு நாங்கள் கொண்டு போய் அதை பயன்பெற்றிருக்கோம். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த பிரச்சனையை நேரில் நீங்கள் ஆய்வு பண்ணி எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குமாறு ரொம்ப பணிவுடன் கேட்டுக்கிறேங்க. ஓடையை போன்றே களியனூரில் கழிவுநீர் செல்லும் கால்வாயையும் சிலர் ஆக்கிரமித்துள்ளனர். இதனால் வீடுகள் மற்றும் சாலைகளின் கழிவுநீர் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. கழிவுநீர் கால்வாய் பிரச்சினை குறித்து பல முறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை என தெரிவிக்கின்றனர் கிராம மக்கள். எங்களுடைய கழிவு நீர்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் போய் பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப சிரமத்துக்குள்ளார நோய் தொற்று உருவாகுது. இதை பல முறை பிடிஎம்ஓ கிளர்க்கு அவங்களுக்கு உண்டான அசிஸ்டண்ட்டு எல்லாத்திட்டையுமே மெயினாக பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பல முறை புகார் தெரிவித்தோம். ஏன்னா அவங்க அவங்களுடைய ஆதரவாக இருக்கிறதுனால அவங்க இதை நான் எதுவுமே கண்டுக்கல. வராங்க, எட்டி பார்க்குறாங்க, போயிடுறாங்க, வராங்க, எட்டி பார்க்குறாங்க, போயிடுறாங்க. இதனால் வரைக்கும் அது கழிவு நீர் ரோட்லேயே தான் போயிட்டுருக்கு. பல முறை இது பண்ணிட்டேன். இனி மாவட்ட ஆட்சியர் இது தலையிட்டு மிக விரைவில் இது சீக்கிரம் நல்லது பண்ணிவிடும். இந்த தெரு மக்கள் யாருமே அந்த வழியாக போக முடியல. இதனால் குழந்தைகள் மெயினாக போக முடியல. இது ஒரு புறம் இருக்க, கட்டிப்பாளையத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தை சுற்றி புதர்கள் மண்டி காணப்படுகிறது. இதனால் விஷ ஜந்துக்களின் அச்சுறுத்தல் இருப்பதால் பெற்றோர் குழந்தைகளை அங்கன்வாடி மையத்திற்கு அனுப்புவதில்லை. எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கட்டிப்பாளையம் பகுதி மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக குமாரபாளையம் செய்தியாளர் மோகன் பாபு மற்றும் சந்துரு.